வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்கு. அந்த சேனல்லையும் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்த சேனலை பத்தி உங்களுக்கு தெரியும்னா தெரியும்ன்ற மாதிரி சொல்லுங்க. ஒருவேளை தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த சேனலோட ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் 2 சேனல்லையும் ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு தமிழ் படமான இந்திரா அப்படின்ற படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் லைட்டா சொல்றேன். அடுத்தடுத்து கொடூரமான முறையில கொலைகள் நடக்குது. கொலை பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். வேற எங்கேயாவது வைக்கிறான், அப்படி இல்லைன்னா கொண்டு போயிடுறான். இந்த கில்லர்னால ஹீரோவோட லைஃப்லயே ஒரு பிரச்சனை வருது. சோ அந்த கில்லரை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முயற்சி பண்றாரு. ஹீரோவோட முயற்சி பலன் அளிச்சதா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த பிளாட்ல இந்திரா, கயல் அப்படின்ற 2 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. இப்ப இந்திரா மட்டும் படுத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் தான் இந்திராவா இருக்கும். நடுவுல முழி போறது, பக்கத்துல பார்த்தா ஒய்ஃபை காணோம். கயல், நீ எங்க போன அப்படின்ற மாதிரி இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது நடு ஆள் யாரோ விழுந்து கிடக்கிறது இவருக்கு தெரியுது. என்ன யாரோ விழுந்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவர் பதட்டப்படுறாரு. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவர் பாடியை திருப்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல இவர மாதிரி யாரோ செத்து கிடக்குறாங்க. என்ன நம்மள மாதிரி யாரோ செத்து கிடக்குறாங்கன்னு ஷாக்கிங்கா பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து முதுகுல இருந்து யாரோ கத்தியால குத்துறாங்க. இப்ப ரத்தம்லாம் வலிஞ்சிட்டு இருக்கு. இதை இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது இது எல்லாமே கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திங்கக்கிழமை காலையில இவர் கண்மூடிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட பேசலாம் நினைச்சா ஒய்ஃப் சரியாவே பேச மாட்டாங்க. ஒய்ஃபை இவர் தான் எப்பவுமே வேலையில டிராப் பண்ணுவார் போல. அப்படி டிராப் பண்ணும் போதும் ஒய்ஃபை பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்றது பெருசா தெரியல. இப்ப இவர் கமிஷனரை பார்க்கிறதுக்காக வெயிட் பண்றதுக்கு வராரு. கமிஷனர் உங்களை பார்க்க விரும்பலன்ற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அனுப்பி விடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிய வருது. ஹீரோக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கும். இவர் குடிச்சிட்டு போலீஸ் ஜீப்பை வச்சு ஒரு வண்டியை இடிச்சிருப்பாரு. அதாவது இவர் போலீஸ் டியூட்டியில இருக்கும் போதே நல்லா சரக்கு அடிச்சிருக்காரு. போதையில வண்டியை ஒரு இடத்துல இடிச்சிருப்பாரு. அதனால தான் இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்ததுனால தான் இவரை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றதுக்காக தான் தினமும் கமிஷனரை பார்க்கிறதுக்காக வராரு. ஃப்ரெண்டு கிட்டயும் இதை பத்தி பேசுறாரு. கமிஷனர் கோவமா இருக்காரா, இப்போதைக்கு இந்த சஸ்பென்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாரு, கிளம்புன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தினமும் பேசி பார்க்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா உள்ள விடவே மாட்டாங்க. கமிஷனர் இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி திட்டி தான் அனுப்பி விடுறாரு. இதனால அப்செட் ஆன ஹீரோ இருக்காருல, பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவர் நல்லா குடிப்பாரு. இப்ப இந்த பிரச்சனையினால இன்னும் நிறைய குடிக்கிறாரு. ஒரு நாள் காலையில கண் முழிக்கும் போது இவருக்கு கண் பார்வை தெரிய மாட்டேங்குது. என்ன கண் பார்வை தெரியலன்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. கயல் கயல், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இங்கதான் இந்திரான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டருமே செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட கண்ணில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுக்கிறது தெரிய வருது. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரேர் கேஸ்ல ஏற்படும். நிறைய குடிச்சிருக்காருல, அதோட தாக்கத்தினால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு என்னதான் வழின்ற மாதிரி கேக்குறாங்க. டோனர் யாராவது கிடைச்சாங்கன்னா ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆனா டோனர் கிடைக்கிறது கஷ்டம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இதை நினைச்சு ஹீரோ வீட்டுக்கு சோகமா வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு தியேட்டரை காட்டுறாங்க. இங்க ஜாக்கி ஜான் நடிச்ச ஒரு படம் தான் ஓடிட்டு இருக்கு. இத சந்தோஷமா அபிமன்யுன்ற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி பேசிக்கிற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. அதாவது ஒரு நபர் இருக்காருல, விலை மாதுவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இங்கேயே ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. நான் இங்கெல்லாம் ஒன்னா இருக்க மாட்டேன், ரூம் வேணா புக் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியும் ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிட்டாரு. அவங்க கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேர் தொண பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் அபிமன்யுக்கு கோவத்தை வர வைக்குது. கோவத்தை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடி எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த நபருமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக எந்திரிச்சு போறாரு. பரவாயில்லப்பா கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா படத்தை பாக்குறாரு. அப்ப கிளம்பி போனவர் போனை விட்டு போயிருப்பாரு. போன் அடிக்கிற சவுண்ட் திரும்ப திரும்ப கேக்குது. இதனால திரும்பி இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து அவரோட போனை டாய்லெட் குள்ள போடுறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அந்த நபர் கோவமா கேக்குறாரு. அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி இந்த அபிமன்யு இருக்காருல, போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்னைய டார்ச்சர் பண்றியா அப்படின்ற மாதிரி அவரோட கதையை முடிக்கிறாரு. இப்ப காலையில இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பாட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வண்டிக்குள்ள யாரோ கையை மட்டும் வச்சிருக்காங்க. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. சார், பாடி தியேட்டர்ல இருக்கு, கையை மட்டும் இங்க இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒரு போலீஸை காமிச்சாங்கல்ல, அவர் இவரோட அசிஸ்டன்ட் தான் போல. இப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து பாக்குறாரு. அப்பதான் அந்த தியேட்டர்ல கொல்லப்பட்டவர் தொங்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. அதுதான் அபிமன்யு சாவடிச்சார்ல, தொங்க விட்டுட்டு போயிருக்காருன்றது தெரியுது. இந்த பாடியை 2 பசங்க பார்த்திருப்பாங்க. அந்த பசங்க
கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. சார் நாங்க உள்ள வரும்போது ஒரு நபர் வெளியே போனார் சார், கொஞ்சம் குண்டா இருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு அது யாருன்றத மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. செம்மையா குடிச்சிருப்பாரு, வண்டியை ஏடகடமா ஓட்டி ஒரு வண்டி மேல இடிச்சிடுறாரு. இப்ப இடிச்சது கூட தெரியாம போதையில இருக்காரு. சுத்தி இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, போலீஸே இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால தான் இவருக்கு வேலையே போயிருக்கும். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவருமே ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிக்கிறாரு. இவரோட வைஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி விடுன்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சில மாசம் கூட இருந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரை கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இங்கதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல சேர்ந்து படிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் திரும்பி இவங்க எதர்ச்சியா ஒரு பார்ல வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. சாரி, ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. இவருமே நீ தானே அந்த பொண்ணு கயல் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓஹோ, என்ன ஞாபகம் இருக்கா, நீ தானே இந்திரான்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்படிதான் இவங்க பேசி பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளடைவுல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. இன்னும் டோனர் கிடைக்கல, வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. எப்பதான் டோனர் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே லைட்டா ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவால போலீஸ் வேலை எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதனால வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இவருக்கு போலீஸ் வேலைனா ரொம்ப பிடிக்கும், அது இதுக்கப்புறம் பண்ண முடியாதான்னு யோசிக்கிறாரு. கயல் தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வித்யான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எப்பவுமே கேப் மூலியமா தான் வீட்டுக்கு போவாங்க. கேப்ல ஏதோ பிரச்சனை போல, அதனால இன்னைக்கு ட்ரெயின் மூலியமா போலான்னு யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க சுரங்க பாதை வழியா வரும்போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. யாரு என்னன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ இவங்களை அட்டாக் பண்ணி சாவடிச்சிடுறாங்க போல. இப்போ இவங்களோட பாடி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்க்கறாரு. அப்ப இன்ஸ்பெக்டருமே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வராரு. இவங்களோட கையும் வெட்டப்பட்டிருக்கும், வேற ஒரு இடத்துல கையை வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த கொலையை இந்த கொலையும் பண்ணது ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சந்தேகமே வேணாம், அந்த கொலை எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. இது சீரியல் கில்லிங்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால இன்னும் நீங்க வேகமா அவனை தேட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் டீமும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பியா, முதல்ல சிகரெட்டை கீழே போடுன்ற மாதிரி தள்ளி வர்றாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றுவியான்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன ஆசைன்னு கேட்கறாரு. நம்ம குழந்தை பெத்துக்கலான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல, என் கண்டிஷன் இப்படி இருக்கு, இந்த நேரத்துல குழந்தைலாம் பெத்துக்கிறதுனா கஷ்டம், உனக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஒரே மாதிரி 2 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அபிமன்யு சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அபிமன்யு இருக்காரு பாத்தீங்களா, கண்ணாடியை பார்த்து வியடா சிரிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, டேபிள்ல கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ இவங்களை எட்டி பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம்ல ரெஃப்ரெஷ் தான் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பெட்ல வந்து படுக்கிறாரு. அப்பதான் ஒய்ஃப் இன்னும் வரலன்னு தெரிய வருது. எங்க போன கயல் அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களோட கால் மட்டும் இவரோட நெஞ்சில இடிக்குது. பார்த்தா அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வந்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ பதட்டத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடி இருப்பாரு. பொருள் எல்லாத்தையும் கவுத்தி வச்சிருக்காரு. இப்ப காலையில வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, இந்த இடத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாரு. அவங்களோட கையும் மிஸ் ஆயிருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த இந்திராவை பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. எல்லாருமே எப்ப பாரு அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான் சார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஆனா இவன் சரியான டென்ஷன் பார்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா யாருமே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரலன்றது தெரிய வருது. அப்ப யாராவது எகிரி குதிச்சு வந்திருப்பாங்களா, பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது சிசிடிவில கவர் ஆகாத இடத்தை பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்தை இவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. அதுதான் பிளைண்ட் ஸ்பாட், அங்க ஏதாவது வழி இருக்கா பாருங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் பாக்குறதுக்காக போறாரு. அந்த இடத்துல ஆளுங்க நுழையிற மாதிரி ஒரு வழி இருக்கு. இந்த வழியா கூட யாராவது வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிருக்கலாம், ஆனா அவ்வளவு தூரம் ஏறி எப்படி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த 2 கொலையை பார்த்து ஹஸ்பண்டே ஒருவேளை ஒய்ஃபை போட்டு தள்ளிட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த டீம்ல இருக்காருல்ல, சார் அவனை பத்தி எனக்கு தெரியும் சார், அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், லவ் பண்ணி 2 பேருமே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோக்கு எதுவுமே தெரியாதுல்ல, சார் என்ன சார் நடந்தது, யார் சார் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா கேட்கிறாரு. கடைசியா ஒய்ஃப் கிட்ட எப்ப பேசுனீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒய்ஃப் ரூம்க்கு வரதுக்கு லேட் ஆச்சு, செக் பண்றதுக்காக வெளியே வந்தேன், பதிலே அவ தரல, அப்பதான் அவ தொங்கிட்டு இருந்தது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நடந்த 2 கொலையை பத்தி சொல்லிட்டாரு. அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு, ஆனா அதுல கையை கிடைச்சிருச்சு, இதுல கையை கூட கிடைக்கல
தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த சீரியல் கில்லர் தான் இந்த கொலையை பண்ணானான்னு ஹீரோ கேக்குறாரு. அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கு உங்க மேலேயே டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போறாரு. இப்ப ஒய்ஃபோட பாடியை இங்க இருந்து கொண்டு போறாங்கல்ல, ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை ஒப்படைச்சிடுறாங்க. இவர் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஃபீலிங்கா செஞ்சு முடிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒய்ஃப் பேசாம இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால தான் சரியா பேசல போல. ஆனா இவருக்கு கண்ணு போனதுக்கு அப்புறம் நல்லபடியா பாத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மள நல்லபடியா பாத்துக்கிட்டாலே அவ இல்லாத வாழ்க்கையை நம்ம எப்படிதான் வாழ போறோன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. கீழே விழுந்தெல்லாம் இவர் அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அர்ஜுன் பேர் வச்சிடலாம். இப்ப அர்ஜுன் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோவும் கேஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு கேக்குறாரு. இன்னும் பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ நேரடியா களத்துல இறங்கி விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கண்டிஷன்ல நீ எப்படா விசாரிக்க முடியும் வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இல்லடா நான் விசாரிக்கணும், கேஸ் டீடைல்லாம் எனக்கு கொஞ்சம் எடுத்து தான்னு கேக்குறாரு. இவர் இவ்வளவு கேட்கறதுனால ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்டே இவரை கூப்பிட்டு சுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. முதல் கொலை தியேட்டர்ல வச்சுதான் நடந்திருக்கும். அவர் பேரு நம்ம பாபுன்னு வச்சுப்போம். பாபு கூட ஒரு விலை அதுவும் வந்திருக்காங்க. ஆனா அந்த விலை மது போனதுக்கு அப்புறம் தான் கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த விலை மதை பார்த்து நான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தியேட்டர்ல யாராவது வித்தியாசமா உங்களையே கவனிச்சிட்டு இருந்த மாதிரி பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பார்க்கலன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இப்ப இந்த அபிமன்யுவை நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு இளம் பெண்ணை லாக் பண்ணி வீட்டுல வச்சிருக்காரு. அந்த பொண்ணை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா அவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, வித்யாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வித்யா எப்பவுமே கேப்ல தான் போவா போல. அன்னைக்கு கேப்ல பிரச்சனை, அதனால தான் ட்ரெயின்ல போறதுக்காக நடந்து போயிருக்கா. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவ கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வித்யா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசினாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. வித்யாக்கும் வேற யாருக்கும் ரீசெண்டா ஏதாவது பிரச்சனை நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க நல்லா யோசிக்கும் போது ஒரு விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போகும்போது ஒரு நபர் வித்யாவை இடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால வித்யா எல்லார் முன்னாடியும் அடிச்சிருப்பாங்க. அந்த நபர் லைட்டா கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நபரோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு கேட்கறாரு. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அடையாளத்தை சொல்றாங்க. குண்டா இருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மச்சான், 2 பசங்க தியேட்டரோட பாத்ரூம்குள்ள போகும்போது பார்த்ததா சொன்னல, அவனுங்களும் இதே மாதிரி தான் அடையாளம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டாரு. அப்ப இவங்க மூலியமா டிராப் பண்ணோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நான் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன், அவர்கிட்ட அடையாளம் மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அபிமன்யு இப்ப பார்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்ன ஆர்டர்னு ஒருத்தர் கேட்கறாரு. இவர் ஆர்டர்லாம் சொல்லிட்டு காசை தந்துடுறாரு. ரொம்ப நேரம் ஆயா ஆர்டர் வராமையே இருக்கு, எப்பதான் ஆர்டர் எடுத்துட்டு வருவீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. நீங்க எப்ப சார் ஆர்டர் பண்ணீங்க, இங்க நான் மட்டும் தான் வேலை பார்க்கறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவன் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்றது இந்த அபிமன்யுக்கு புரிஞ்சிருது. இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேகமா தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட காசை ஏமாத்தி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என் காசை தாடான்னு கேட்கிறாரு. அவரு நான் எப்ப காசு வாங்கினேன், நான்லாம் காசு வாங்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கோவத்துல அவரை போட்டு அடிச்சு வச்சிடுறாரு. பார்ல பிரச்சனையானதுனால இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் இருக்கார்ல, என்ன கேஸ்ன்னு விசாரிக்கிறாரு. சரி 4 தட்டு தட்டி அனுப்பி விடுங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த வயசான கான்ஸ்டபிள் இருக்கார்ல, பேர் என்னன்னு கேட்கிறாரு. இவரும் அபின்னு சொல்லிட்டாரு. என்னடா பொட்டப்புள்ள பேரை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கான்ஸ்டபிள் அடிக்கிறதுனால அபிமன்யுக்கு இவர் மேலேயும் கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வரைஞ்சு தர நபர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வரைஞ்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. என் ஃபீஸ் 7000 ரூபாய் தாங்கன்ற மாதிரி காசெல்லாம் வாங்கிடுறாரு. இவங்களுமே அந்த டிராயிங்க பார்க்கலான்ற மாதிரி வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பாக்குற ஃப்ரெண்ட் அர்ஜுன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நேத்து தானே ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தாரு, அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ உடனே அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாங்க. அந்த நபர் இன்னமும் லாக்அப்ல தான் இருக்கானான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் காலையிலேயே அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் தாங்க இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த அபிமன்யு இருக்காரு பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டபிளை கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கான்ஸ்டபிள் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க வழியில திடீர்னு இவர் ஒரு ராடை வச்சு மண்டையிலேயே அடிக்கிறாரு. கான்ஸ்டபிளும் தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன பார்த்தா பொட்டச்சி மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி இவர் அடிக்கிறதுக்காக வராரு. கான்ஸ்டபிள் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கான்ஸ்டபிள் இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. சார் அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் சார், இந்த பகுதியில தான் இருக்கேன், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த கான்ஸ்டபிளோட பைக் விழுந்து கிடக்குது. பக்கத்துல தான் இருக்கான் போல, நம்ம டீமுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வேகமா டீமுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல தேடணும்ன்ற மாதிரி இங்க தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் ஒரு இடத்துல இறந்து போயிருப்பாரு. பக்கத்துல அவனும் கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கான். அவன் பக்கத்துல தான் இருக்கான்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப செம்ம வேகமா ஓடி வந்து இடிக்கிறாரு. 2 பேருமே ஹைட்டான பகுதியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கண்ணு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கார்ல, ஹீரோ கதையை முடிக்கிறது
பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சாமர்த்தியமா அவரை தடுத்து பிடிச்சி லாக் பண்ணிடுறாரு. ஹீரோ தான் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவன் எதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல போனான்ற மாதிரிலாம் அர்ஜுனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த அபிமன்யு கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அவர் சிகரெட் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ கேட்ட மாதிரி சிகரெட்டை தரேன், ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவருமே சிகரெட்லாம் தந்துடுறாரு. இந்த 4 கொலையை எதுக்காக பண்ணன்ற மாதிரி இறந்து போன எல்லாரோட போட்டோவையும் வச்சிடுறாரு. சார் 4 கொலை இல்ல, நான் மொத்தம் 28 கொலை பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றான். இது 28 கொலை பண்ணிருக்கியான்ற மாதிரி கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா சார், சின்ன வயசுல இருந்தே நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன். யாராவது என்ன கோவப்பத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கதையை நான் முடிச்சிருவேன். என்ன, இதுக்கு முன்னாடி பண்ண 24 கொலையில நான் சாவடிக்க மட்டும் தான் செஞ்சேன். அப்பெல்லாம் யாருமே என்ன பத்தி பேசினதே கிடையாது. இப்ப ரீசெண்டா பண்ற கொலையில எல்லாம் கையை அறுக்கலாம்னு முடிவு பண்ண பார்த்தா எல்லாருமே என்ன பத்தி தான் பேசுறாங்கன்ற மாதிரி அவன் கிண்டலா சிரிக்கிறான். கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்க போட்டோவெல்லாம் இவன் பாக்குறான். அதுல ஹீரோயினோட போட்டோவை பாக்குறான், அதாவது கயலோட போட்டோவை பாக்குறான். யார் சார் இந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறான். யார் இந்த பொண்ணா, நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணை நான் கொலை பண்ணனா, இந்த பொண்ணை நான் கொலை பண்ணல, நீங்க முடிக்காத கேஸ் எல்லாம் என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களான்ற மாதிரி கேட்கறான். பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி அடிக்கிறது. நான் பொய்லாம் சொல்ல, இந்த பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப 4 பேருக்கு கையை வெட்டினேன் எப்படா சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. ஆமா சார், 4 பேருக்கு கையை வெட்டினேன், இன்னும் 4வது ஆளு உங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி இவனுமே ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா பார்ல ஒரு நபர் ஏமாத்தி காசு வாங்கினார்ல, அவரோட கதையை இவன் முடிச்சிருப்பான். இப்பதான் அவனோட பாடியை ஆளுங்க பார்த்து கத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பாடி இவருக்கு கிடைக்கவே போகுது. 4 கொலை நான் தான் பண்ணேன், ஆனா இந்த பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்ன சார் இவன் இப்படி சொல்றான், இவன் சொல்றது உண்மையா பொய்யான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னன்னு தெரியல, இவனை வச்சே கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு மேல் இடத்துல இருந்து நிறைய பிரஷர் வருது. கில்லரை புடிச்சிட்டோன்னு ஹீரோ நிம்மதியா இருப்பாரு. ஆனா அவன் ஒய்ஃபை கொலை பண்ணலன்னு சொல்றான்ல, அப்ப யார் பண்ணிருப்பான்ற மாதிரி வீட்டுல இருக்க பொருள்லாம் போட்டு உடைக்கிறாரு. ஃபீல் பண்ணி ஹீரோ அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல. அவன் யாரு என்னன்னு தெரியல. ஹீரோ இன்னமும் அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது அபிமன்யு தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஜெயில இருக்க அவனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. உண்மையை சொல்லு, என் ஒய்ஃபை நீ தானே கொலை பண்ணன்ற மாதிரி கேட்கறாரு. பாடுறா இவ எவ்வளவு அழகா இருக்கான்ட்டு, இவளை கொலை பண்றதுன்னா சாதாரணமாவா பண்ணுவேன், ஒன்னா இருந்து தாண்டா பண்ணுவேன்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறான். இதை கேட்டு கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, இவனை அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா இவன் தடுத்து சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை லாக் பண்ணிடுறான். என்னை விட கொடூரமா அவன் கொலை பண்ணிருக்கான். உன் மேல செம்ம கோவத்துல இருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அது யாருன்னு தேடி கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த அபிமன்யுவை பக்கத்துல வந்து லாக் பண்ணிடுறாங்க. முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை ஃப்ரெண்டுமே முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் மாடியில இருந்து கவனிச்சிடுறாரு. இவன் எதுக்கு வந்தான் விசாரிக்கிறாரு. ஆளுங்க காசை வாங்கிட்டு உள்ள விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு உள்ள விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உன் மேல கோவத்துல இருக்க எவனோ தான் பண்ணிருக்கான்னு அவன் சொன்னான் பாத்தீங்களா, அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோ வீட்டுல காவேரின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு மிஸ்ஸிங்ல இருக்காங்கன்றது தெரிய வருது. இத பத்தி நம்ம விசாரிச்சா என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. அந்த காவேரி ஒரு வீட்டுல குடியிருந்தாங்கல்ல, அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. சார் என்னாச்சுனே தெரியல சார், கடைசி 3 மாசமா அந்த பொண்ணு வீட்டு பக்கமே வரல சார், அதனால நாங்க தான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பூட்டெல்லாம் உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு வேற யார் கூடயோ நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு பேரு காவேரி, இவங்க ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க, அவர் பேரு முருகன் அப்படின்றது தெரிய வருது. இப்ப ஹீரோவும் ஒய்ஃபை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட கன்னத்துல கைய வைக்கிற மாதிரி பக்கத்துல இருக்க தலகாணியில கைய வைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கை இருக்கு. என்ன கை இருக்குன்ற மாதிரி இவர் தொட்டு பாக்குறாரு. பார்த்தா வெறும் கை மட்டும் தான் இருக்கு. ஒய்ஃபோட கையின்னு தெரிஞ்சு இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. எவன் வச்சான்னு தெரியல, எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ற மாதிரி இவருமே மெயின் டோரோட டாப்பால செக் பண்றதுக்காக வராரு. டாப்பால் போட்டு தான் இருக்கு. அப்ப ஏற்கனவே அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, டாக் ஸ்குவாடை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அந்த காவேரி பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த நாயை ஸ்மெல் பண்ண வைக்கிறாரு. இப்ப நாயும் வேகமா ஒரு இடத்துக்கு ஓடுது. இவங்களுமே கூடியே போயிட்டு இருக்காங்க. இப்ப நாய் ஒரு இடத்துல குலைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்தை தோண்டி பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சீக்கிரமா தோண்டுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வீட்டுல எவனோ நுழைஞ்சிருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப ஹீரோவும் இவரோட சேஃப்டிக்காக ஒரு கன் எடுத்துக்கிறாரு. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு தெரியுது, ஒழுங்கா வெளியே வந்துருங்கன்ற மாதிரி சவுண்ட் கேட்கிற இடம்லாம் இவர் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்பதான் வீட்டுக்குள்ள இருக்க அந்த நபரை காட்டுறாங்க. முருகன் தான் வீட்டுக்குள்ள இருக்கான். இப்ப முருகன் இருக்கான்ல, பின்னாடி இருந்து இவர் அட்டாக் பண்றான். கண் பார்வை தெரியாததுனால ஹீரோ அவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. இவர் கையில இருந்த கன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. காவேரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த முருகன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்படியே கட் பண்ணி அந்த சைடை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு இடத்துல
இடத்துல தோண்டினாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எலும்பு கூடி உங்களுக்கு கிடைக்குது. காவேரின்ற பேரை கேட்டோன்னா ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. காவேரின்ற பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு சொந்தம் யாருமே இல்ல, தனியா தான் வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. இவங்க வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள முருகன் ஒரு நபர் லவ் பண்றாரு. இவங்களுமே முருகனை நேசிக்கிறாங்க. முருகனுமே நம்ம எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. முருகனை பொறுத்த வரைக்கும் மார்ச்சுரியில தான் வேலை பார்க்கறாரு. மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் தான் பார்க்கறாரு. நீ முதல்ல டே ஷிஃப்ட்டை கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விளையாட்டா சொல்றாங்க. அபார்ட்மெண்ட் வாசல் வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலை பார்க்கறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுல தான் இவங்க வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரி பைப்பு வழியா மேல நுழைஞ்சிடுறாரு. நீ எதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி வர, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் சாமர்த்தியமா வந்துருவேன், சாமர்த்தியமா கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க கூட அடிக்கடி வந்து இந்த இடத்துல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு போல. இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் ஈழ தமிழரா இருப்பாரு. வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வலையெல்லாம் வாங்கி தரதுக்காக இவர் சந்தைக்கு கூட்டு வந்திருக்காரு. அங்க ஒரு போலீஸ் ஸ்மோக் பண்றதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கொஞ்சம் இவர் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க இவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. இவர் மைண்டுக்குள்ள போலீஸ் கிட்ட அடி வாங்கின மாதிரிலாம் ஞாபகம் வருது. இப்ப வீட்டுக்கு வந்து இவங்களுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் ஈழத்தமிழர்னு சொன்ன பாத்தீங்களா, அப்பவே இவர் போர் டைம்லயே இறந்திருப்பாரு. அம்மா கூட இவர் இங்க இருக்க கேம்ப்ல தான் இருந்திருப்பாரு. அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கேம்பை விட்டு வெளியே வந்திருப்பாரு. சோத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இவர் பசி தாங்காம ஒரு கடையில திருடி இருப்பாரு. போலீஸுங்க புடிச்ச அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் போலீஸுங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்காத, நான் இருக்கன்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே ஹீரோவோட வீட்டுக்கு வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த முருகன் இருக்காரு பாத்தீங்களா, பைப்பு மூலியமா மேலே ஏறி வந்துடுறாரு. அவன் தான் வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. நீ அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு இருக்க, நம்ம என்னைக்கு மாட்ட போறோம் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக தாலி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பகல் ஷிஃப்ட் கேட்டு வாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல, எனக்கு பகல் ஷிஃப்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோ தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ நேத்து தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டென்ஷன்ல தான் இவர் கதவை தட்டிட்டு இருக்காரு. சரி இறங்கி போயிடலான்னு பார்த்தா பைப்புக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு. அதனால இப்போதைக்கு முருகனால போக முடியாது, சரி இங்கேயே ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நிறைய கபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு இடத்துல போய் இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்க இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டுறாரு. ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி திட்டுறாரு. இப்ப இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. இவர் இடிச்சதை நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவெல்லாம் delete பண்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இவர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. எனக்கு சரக்கு மட்டும் எடுத்துருவான்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப காவேரி இருக்காங்கல்ல, கபோர்ட்ல இருந்து சரக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப பொறுமையா இவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அந்த காதெல்லாம் மாட்டிப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அந்த பதட்டத்தோட தான் வராங்க. அப்படி வந்தவங்க டேபிள்ல வைக்காம சரக்க கொஞ்சம் தள்ளி வச்சு கீழே சிந்திடுறாங்க. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க ஹீரோ இருக்காருல, ஒழுங்கா சரக்க கூட வைக்க முடியாதான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விட்டுறாரு. அவங்க பொத்துன்னு கீழே விழுந்த கிளாஸ்ல போய் குத்திக்கிறாங்க. அப்படி குத்துனதுல அசைவே இல்லாம இருக்காங்க. சாவடிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இப்பதான் ஒய்ஃப் காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, கவலைப்படாத, இந்த சிச்சுவேஷனை நம்ம சேர்ந்து சமாளிப்போன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் சாவடிச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோவத்துல நான் அடிச்சேன், இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதுக்காக தான் குடிக்காதன்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பண்ணது தப்பு தான், நானே போய் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சரண்டர் ஆயிட்டனா என்னோட லைஃபை பத்தி யோசிச்சியா, உன்னை என்னால இழக்க முடியாது, அதனால நீ சரண்டர்லாம் ஆக தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நம்மளே மறஸ்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. காவேரியை சாவடிச்சிருக்காங்க, டிஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த முருகனுக்கு தெரியுது. முருகன் எதுவுமே பண்ண முடியாம உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா எலும்பு கூட கிடைச்சது பாத்தீங்களா, இங்கதான் கிடைச்சிருக்கும். இந்த முருகனால காவேரியோட பாடியை கூட பார்க்க முடியல. அவங்க எங்க விழுந்து இறந்து போனாங்களோ அந்த இடத்துல விழுந்து இவரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கோவமா பாக்குறாரு. இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. அன்னைக்கு நைட்டே கூட உன் கதையை ஈஸியா முடிச்சிருக்கலாம், ஆனா அப்படி முடிச்சிட்டா நீ தான் சீக்கிரமா செத்து போயிடுவியே, நீ சீக்கிரமா சாக கூடாது, நீ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படணும், அதுக்காக தான்டா இவ்வளவு விஷயமா பண்ணன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு கண்ணு சாதாரணமாலாம் போயிருக்காது. இவர் தான் ஒரு வேலையை பண்ணிருப்பாரு. இவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல வேலை பார்க்கறாருல, அங்க இருக்க ஒரு கெமிக்கலை எடுத்திருப்பாரு. இவர் குடிக்கிற சரக்குல கலந்து விட்டுருப்பாரு. கொஞ்சம் தான் கலந்தேன், அதுக்கே உன் கண்ணு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. கண்ணு போய் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டார்ல,
இருக்கார்ல அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து இவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒய்ஃப் இவரை கம்ஃபர்ட்டா பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேர் ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2 கொலை ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. கொலை பண்ணவன் கையை வெட்டி வேற ஒரு இடத்துல போட்டிருக்கான்றது தெரிய வந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம கொலை பண்ணா என்ன, அப்பதான் இவனை கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த முருகன் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஒய்ஃபை சாவடிச்சு கையை மட்டும் வெட்டி கொண்டு போயிருப்பாரு. இந்த முருகன் காவேரி இறந்து போனதுல இருந்தே இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுவாரு. ஆனா மறுநாள் போலீஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல, அன்னைக்கு மட்டும் நம்ம வெளியே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சைலண்டா வெளியே கிளம்பிடுவாரு. போலீஸ் மீடியா கிட்ட பேட்டி தரும்போது இவரும் கூட்டத்துல இருந்து பார்த்த மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல முருகன் இருக்கார்ல, உன் ஒய்ஃபை நான் சாவடிக்கும் போது உன்னோட பேரை சொல்லி அவ கூப்பிடவே இல்லை தெரியுமா? ஏன்னா கூப்பிட்டாலும் நீ வந்து காப்பாற்ற முடியாதுன்றது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தாண்டா உன்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னால முடியுமா முடியாதான்றதை இப்ப தெரிஞ்சுப்ப வாடான்ற மாதிரி இவருமே சண்டைக்கு வராது. இவருக்கு கண்ணு தெரியாததுனால அவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவன் கையை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுறாரு. அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்ப அவனுக்கு ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கையில ஆயுதமும் கிடைச்சிருது. இதை வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி வராரு. ஆனா அப்படி வந்தவர் கழுத்த இருக்காம நிறுத்திடுறாரு. கயல் கூட ஹாப்பியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குடிப்பழக்கத்தினால இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இப்ப கயலும் என் கூட இல்ல. இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும்? என்ன சாவடிச்சா உனக்கு நிம்மதி கிடைக்கும்ல, இந்தடா சாவடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஷார்ப்பான ஆயுதத்தை இவங்கிட்ட தூக்கி போடுறாரு. இவனுமே அந்த ஆயுதத்தை எடுக்கிறான். இவரை நெருங்கி வந்துட்டு இருக்கான். இவரை வெட்டிக்கோன்ற மாதிரிலாம் அமைதியா இருக்காரு. அப்படியே சில வாரங்கள் கழிச்சு நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப கண் ஆபரேஷன் முடிஞ்சிருது போல. இப்ப ஹீரோக்கு கண் பார்வை வந்துருது. ஹீரோ என்ன கொலை பண்ணனா பண்ணிக்கோன்ற மாதிரி ஆயுதத்தை தூக்கி போட்டிருப்பாரு. ஆனா அவன் கொலைலாம் பண்ண வேணான்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான் போல. இப்ப ஹீரோ இருக்காருல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க வேணாம், வீட்டை மாத்திக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் இந்த இடத்துல இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபு கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு காவேரி பாடி கிடைச்சது. அதே சமயம் அந்த முருகன் மிஸ்ஸிங் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். இல்ல ஹீரோ தான் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியுது. ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்க வீட்ல வேலை பார்த்த காவேரின்ற ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருந்தால, அவளோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சில கேஸ்ல பர்சனல் தண்டனை கிடைச்சிருக்கலாம், ஆனா சட்ட ரீதியாவும் தண்டனை கிடைக்கணும்ல. இந்த கேஸை நான் தான் விசாரிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். சீக்கிரமே குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி இன்டைரக்டா ஹீரோவை பத்தி சொல்லிட்டாரு. அதாவது உங்களுக்கு இந்த கேஸ்னால தனிப்பட்ட முறையில ப்ராப்ளம் வந்திருக்கலாம், ஆனா சட்ட ரீதியா ப்ராப்ளமும் வரும், அதுக்கு ரெடியா இருங்கன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றது ஹீரோக்கும் நல்லா புரிஞ்சிருது. இவர் வேற என்ன குடைச்சல் கொடுக்க போறாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு கூட இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி வாசல் கிட்ட வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் எதிர ஒருத்தன் நின்று இவரையே பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. இவன் தான் அந்த காவேரியோட லவ்வர் போல அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவனை கொஞ்சம் பயந்த மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த முருகன் எதுக்காக விட்டு போனான்றது இப்பதான் நமக்கு தெரியுது. கொல்லாம் தான் நினைச்சிருப்பான், ஆனா ஈஸியா கொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பத்தணும். இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பத்தணுமோ அதே மாதிரி கஷ்டப்பத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனாலதான் அந்த இடத்தை விட்டு சைலண்டா இவன் கிளம்பி போயிருப்பான். அவன் ஒரேடியா நம்மளை விட்டுட்டு போல, திரும்பி திரும்பி நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் விட்டு போயிருக்கான்றது ஹீரோக்கு புரியுது. இவனை பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் போது. அந்த கார் போனதுக்கு அப்புறம் அவன் பார்த்தா காணாம போயிடுறான். எங்க போனான்ற மாதிரி இவரும் தேடிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.